இவ்வளவோ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லேருந்து மகரம் நீங்கள் ஆல்ரெடி மீண்டு வந்துட்டீங்க. ஏன்னா சனியே சகாய சனியாக வந்துட்டார். எல்லா விதத்துலையும் சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கேற்ற மாதிரி சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கவர். ஒரு மந்தத்தன்மை வாழ்க்கை இருக்குமேன்னு தோணும். ஆனால் மகர ராசி அப்படியெல்லாம் கிடையாது. கடினமான உழைக்கக்கூடியவர்கள், மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். இப்போ வாழ்க்கையில் கடந்த சில வருஷங்களாக ரொம்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னா, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா பார். இவா ஒரு தப்பு பண்ணல, விதி எப்படி இருந்தது அவர்களுக்கு. அந்த மாதிரி மகர ராசிக்கு இப்போ கரெக்டாக குரு பார்வை வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. எப்படி மிதுனத்துக்கு ஜாக் பாட்டுன்னு சொன்னோன்னா, மகரத்துக்கு ஜாக் பாட்டாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம். ஃபஸ்ட்டு 7.5 சனி போனதே போல நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இவங்க எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வருட கணக்காக காத்துட்டு இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்போ அந்த வாய்ப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். வாய்ப்பு வந்துருச்சு, அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அதை கொண்டு போகலான்னு யோசிப்பாங்களே தவிர்த்து அதுக்கான ஆக்ஷன்ஸே எடுக்க மாட்டாங்க. புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்று நம்மிடையே 4 சிறப்பு விருந்தினர்கள் கலந்திருக்கிறார்கள். குரு பயிற்சி 2026 புல்லான் பக்தி ஸ்பெஷலாக குரு பயிற்சி சார்ந்த நிறைய விஷயங்களை பேச போறாங்க. உலகெங்கிலும் இருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் அப்படின்னு 4 சிறப்பு விருந்தினர்களும் அவர்களுடைய ஸ்பெஷலான துல்லியமான கருத்துக்களை வழங்க இருக்காங்க. ஸோ எல்லா கெஸ்டையுமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டைரக்ட் கார் ரீடர் சாரா மேம் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மேம் வணக்கம். வணக்கம். ஸோ அடுத்ததா டாக்டர் தீபா அர்லாலன் ஜோதிடர் மேம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. ஸோ அடுத்ததா அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை நிறைய தகவல்கள் இப்பவும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஜோதிடர் பஞ்சநாதன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. ஸோ நம்மிடையே 4வது சிறப்பு விருந்தினராக கூடுதலாக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துட்டு இருக்காரு? கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 7 வருஷம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு கேட்டால் நான் 10 வருஷமா நல்லா இல்லை, 15 வருஷமா நான் இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு பலவிதமான கஷ்டங்கள் ஒன்று பின் ஒன்றா அப்படி மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அட்லாஸ்ட் அதனோட விஷயம் என்ன அப்படின்னா, இழந்தது எல்லாமே, கிடைச்சது எதுவுமே இல்லை, கிடைச்சதும் கையில் நிற்கல, அப்படி கிடைச்சி கையில் நிற்கிறதும் எனக்கு பிரயோஜனப்படல அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இவ்வளவோ ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லேருந்து மகரம் நீங்கள் ஆல்ரெடி மீண்டு வந்துட்டீங்க. ஏன்னா சனியே சகாய சனியாக வந்துட்டார். எல்லா விதத்துலையும் சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கேற்ற மாதிரி சனி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கவர். பொதுவாக பாருங்கள், சனி வந்துட்டாரு நல்லது செய்ய போகிறோன்னு சொல்கிறீங்க. எந்த வித நல்லதோ இது வரைக்கும் நடந்ததில்லை. கவலைப்படாதீங்க. சனி மந்தன், முடவன், நிதானமாக தான் எல்லாம் செய்வான். ஆனால் இன்டென்சிஃபைடாக செய்வார். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டு பட்டு நிறைய நல்லது உங்களுக்கு செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் வந்திருக்க, களத்திரஸ்தானத்தில் குரு என்ன பண்ணுவார், இது வரைக்கும் திருமணமே ஆவலைங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40 வயசு ஆயிடுச்சு, திருமண பிராப்தமே இல்லை, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு வரன் அப்படின்றது உங்களை தேடி வருங்க. பொதுவாகவே 7 நாட்டு சனி ஒரு முறை வந்துட்டு போயிட்டாலே அப்படின்னாலே நம்ம மனசு பாருங்கள் தெளிஞ்ச நீரோட போல மாறிடும். எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் தாங்குவோங்க அப்படின்ற ஒரு மனசும் வந்துடும். ஆக உங்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அப்படின்றது வரும். இது வரைக்கும் திருமண பிராப்தம் வரலை, இல்லைங்க வயசு சின்ன வயசு தான் எங்களுக்கு, நாங்கள் நல்ல வரன் தேடிட்டு இருக்கோம், நீங்கள் நினச்சதை விட உத்தமமான குணவதியான குணவாளனான வரன் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், ஆல்ரெடி எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. 7 நாட்டு சனியும் போது அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா வெள்ளை கண்ணாடி போட்டுட்டு எல்லாரையும் வெள்ளையாவே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 7 நாட்டு சனியும் போது சனி பகவான் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டார். உன்னை சுற்றி பச்சை இருக்குது, ப்ளூ இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டாரு. நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னை சார்ந்தவங்களோட சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு. நான் வாழ்க்கைன்னா என்ன நிதர்சனமாக தெளிவாக புரிஞ்சுட்டேன். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. ஆக இந்த காலகட்டத்தில் என் மனைவியை ரொம்ப நம்பினேன், என் கணவரை ரொம்ப நம்பினேன், அப்படியே பாருங்கள் பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் இந்த காலகட்டம் இளைய கலத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, 2வது திருமணம் அருமையான வரன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது ஓகேங்க, நாங்கள் கணவன் மனைவி ஒன்றா தான் வாழறோம், ஆனால் பெருசாக எங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் எந்த கணவன் மனைவிக்கும் அந்யோன்யம் அப்படின்றது இல்லைங்க. நம்ம ரியல் ரொமான்ஸு, லவ் இதெல்லாம் நம்ம சினிமாவில், டிவியில் இப்படிலாம் தான் பார்த்துக்கணும். அதுக்கும் மேலே நிறைய பர்சன்ஸ்னோட லவ் ஹிஸ்ட்ரி படிச்சுக்கலாம். ஹிட்லருக்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு காதல் கதை இருக்குது. அந்த மாதிரி நம்ம படித்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர நேச்சுரலாக ரியலாக நடக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சரி, அப்படி எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டம் என்ன பண்ணும், குருவால் முடிஞ்ச வரைக்கும் அந்யோன்யம், அன்பு அப்படின்றது ஓரளவு
அளவுக்கு அவர் மலர வைப்பார். அவராலேயும் உங்களை லவ் பேர்ட்ஸாக மாற்றுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. புரியுதுங்களா? இல்லைங்க, ஒரே வீட்டில் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கும். இந்த காலகட்டம் 4 மத்தியஸ்தர்கள் வருங்க. என்னப்பா குழந்தைங்க மூஞ்சிக்காக 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுங்க, 2 பேரும் ஒன்றா வாழுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீயூனியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் நல்லதுங்க. 7 நாட்டு சனியில் பிஸ்னஸை மொத்தமாக இழுத்து மூடிட்டோங்க. இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் வருவார். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பிஸ்னஸ் ஓடிட்டு தாங்க இருக்குது, ஆம வேகத்தில் ஓடுது. இந்த காலகட்டம் புது இன்வெஸ்டர் வருவாங்க, உங்களுக்கு முயல் வேகத்தில் ஓடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேலே உங்கள் சுயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அனலைஸ் பண்ணுவீங்க, இது வரைக்கும் நம்ம என்ன தப்பு செஞ்சோம், எதனால் ஏமாற்றப்பட்டோம், எதனால் துரோகத்தை சந்தித்தோம், அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே மாற்றிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய முயற்சிகள் துணியும் பலிதமாகும். லாபஸ்தானத்தை பார்க்குறார். ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் ரெடி, லாபத்தை கொடுக்க குரு ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பழசை பெருசாக அனலைஸ் பண்ணாமல் வாழ்க்கை புதுமையை நோக்கி அப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளை செய்ய காத்திருக்கார்? மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இது சனி பகவானுடைய ராசி தான். அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், ஒரு மந்தத்தன்மை வாழ்க்கை இருக்குமேன்னு தோணும். ஆனால் மகர ராசி அப்படிலாம் கிடையாது. கடினமான உழைக்கக்கூடியவர்கள், மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். இப்போ வாழ்க்கையில் கடந்த சில வருஷங்களாக ரொம்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னா, கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மாம்பார். இவா ஒரு தப்பு பண்ணல, விதி எப்படி இருந்தது அவர்களுக்கு. இந்த சனி பகவான் 7.5 சனியாக அவளை பிடிச்சிட்டு இருந்தார், நிறைய கஷ்டப்பட்டுட்டார். இப்போ சனி பகவானும் இவாளுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு போயாச்சு. 3ஆம் இடம்ங்கிற உபஜயஸ்தானத்தில் போய் இந்த சனி பகவான் உட்காரும் போது ரொம்ப விசேஷம். இது நாள் வரைக்கும் எனக்கு தொழில் சரியாகவே அமையலை சார், எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணேன், கடன் வாங்கி கூட பணத்தை போட்டேன், பிஸ்னஸ் ஒரே ஃபெயிலியர். எனக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை. நான் ஒன்று நினச்சா என் வீட்டில் ஒன்று நினைக்கிறாங்க, நிம்மதி இல்லை. வயிறெல்லாம் ஒரே பிரச்சனை, செரிமான கோளாறு, கொழுப்பு சத்து உடம்புல சேர்ந்து அதனால் பிரச்சனை, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தா. இப்போ இவாளுக்கு ஒரு நிவாரணியாக வரக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். இந்த குரு பகவான் நிறைய பயணங்களை இப்போ கொடுக்க போகிறார், வாழ்க்கை அனுபவங்களை கொடுக்க போகிறார், நல்ல மனுஷாளுடைய தொடர்பை கொடுக்க போகிறார். அதுதான் முக்கியம். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னா இப்போ நல்ல நண்பன் கிடைப்பார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு உங்கள்ட்ட திறமை இருக்கும், ஆனால் பணம் போடுறதுக்கு சரியான ஆள் இருக்க மாட்டா. நல்ல இன்வெஸ்டார் கிடைக்காம இருந்திருப்பாள், இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்டார் கிடைப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படி அமைகிறதுனால பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக போகும். இன்னொரு பக்கம் கணவன் மனைவி உறவு, அந்த உறவில் உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்போவுமே இந்த மகர ராசிக்காரால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவாளாக தான் இருப்பாள். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது அவர்கள் காட்டக்கூடிய பாசம், ரொம்ப நேர்மை, ரொம்ப ஒரு தரமான வாழ்க்கை, இதெல்லாம் இந்த மகர ராசிக்கு காத்திருக்கு. அப்படிங்கும்போது கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்க போகிறது. ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனுக்கு காத்திருந்தேன்னா இப்போ அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி மனசில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். ஒரு அவமான வாழ்க்கையில் பட்டுட்டேன், வேலை இழந்து அவமானப்பட்டேன், பிஸ்னஸில் ஃபெயிலியராக போச்சு, யாரையும் என்ன மதிக்கலை, எனக்கு வேலை கிடைக்காதனால கல்யாணம் கார்த்திகை கூட போக முடியலைங்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும், விஐபிகளோட நெருக்கம் கிடைக்கும், நிறைய பயணங்கள் அமைய போகிறது, பிஸ்னஸ் ஒப்பந்தங்களை கையெழுத்து போட போகிறல், பெரிய பெரிய வளர்ச்சிகள், நன்மைகள், நல்ல விஷயங்கள், ஆன்மீக ஈடுபாடுகள் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் தகரமாக இருந்தவர்கள் தங்கமாக உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. தங்கம் வாங்கி வைங்க, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசிக்கு இது அற்புதமான காலகட்டம். சூப்பர் சார், சூப்பர். அதாவது தங்கம் போல் மின்ன போறாங்க மகர ராசி என்பர்கள். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே வந்து ஒரு அற்புதமான பலன் கிடைக்க போகுதுன்னு அருமையா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார். மகர ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு? அதாவது மகர ராசி, இந்த மகர ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போது நீங்கள் எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம், இவங்க யாருன்னு ரெகக்னேஷன் எங்கே கிடைக்கும்? அவங்களுடைய தொழிலும் அவங்களுடைய வேலையும் தான் ஒரு மனிதனுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கும். அந்த மாதிரி மகர ராசிக்கு இப்போ கரெக்டாக குரு பார்வை வர்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. எப்படி மிதுனத்துக்கு ஜாக்பாட்டுன்னு சொன்னோன்னா மகரத்துக்கு ஜாக்பாட்டாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம். ஃபஸ்ட்டு 7.5 சனி போனதே பல நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இவா கடன் கேட்குறா, நான் கையெழுத்து போடுறேன், அது பண்ணக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் சிபாரிசு பண்ணுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி தம்பி தங்கையின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நிறையா கிடைக்கும். உங்கள் பேச்சு தான் பலன். பேசியே காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு சேல்ஸில் இருந்துன்னு இருக்கிறவங்க, ஒரு பொருளை விற்பனை பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பலம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த காலகட்டத்தில்.
இடம், பொருள், வீடு, மனை கட்ட முடியாதவா கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. நினச்சிட்டே இருக்கக்கூடாது, காரியத்தில் இறங்கிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியத்தில் இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல இடத்துல மாற்றங்கள் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான காலமாக இந்த காலங்கள். விரும்பினவர்களை திருமணம் செய்யறதுக்கு உண்டான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும், அப்பட்டமாக நம்பக்கூடாது யாரையும். அப்பட்டமாக நம்பினோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்கள் பெர்செப்ஷன் வேறையாக இருக்கும், இவருடைய பார்வை வேறையாக இருக்கும், என் பார்வை வேறையாக இருக்கும், இவங்க பார்வை. இந்த பார்வையில் இங்கே இருக்கும்போது இது இப்படி கரெக்டாக இருக்குது, அது தப்பாயிரும். அதில் ரொம்ப கவனம் என்பது. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். பிறருடைய மணியை ஹேண்டில் பண்ணக்கூடாது. நீங்கள் 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாது, பாதிப்பு வந்துடும். அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்து கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரிய ஆட்கள்கிட்ட சண்டை போடுறத தவிர்த்துக்கு. நல்லா யார் தெரியுமா, எனக்கு யார் தெரியுமா, யாரும் தெரியாது, யாரையும் வர மாட்டாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக மகர ராசி என்பது. நடிப்பு சார்ந்த தொழிலில் இருக்குது, இசை அமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சான்ஸ் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் பண்ணணும் சார், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பிஸ்னஸ், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப தவிச்சவங்களுக்கு, கொதிச்சவங்களுக்கு, சங்கடப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் நினச்சிங்க, முடிஞ்சது. இன்றைக்கே முடிக்கணும், சட்டென்று காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினச்சால் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலம். அது யூஏஇயில் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது இவ்வளோ பிரச்சனை வந்து இப்போ போய் யூஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ சண்டை சக்ஸஸாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது இப்போ சொன்னால் புரியாது, நடக்கும் பொழுது அது ஒரு மன திருப்தியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பிறர் மூலமான லாபங்கள் இவர்களுக்கு ஏற்படும். சூப்பர் சார். அதாவது இன்றை செய் அதை நன்றே செய் அப்படின்ட்டு மகர ராசி என்பர்கள் எதையுமே டிலே பண்ணாமல் நினச்சதை உடனே செஞ்சாலே சக்ஸஸ் கிடைக்கும்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க சார். சாரமா டேரக்ட் மூலமாக குரு பகவான் மகர ராசி என்பர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன? இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். குரு பகவான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை ரீதியாக, இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள். இவங்க எதையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் வருட கணக்காக காத்துட்டு இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்போ அந்த வாய்ப்பை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த வாய்ப்பு, சில பேர்லாம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் அதற்குரிய பிளான் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வாய்ப்பு வந்துருச்சு, அது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அதை கொண்டு போகலான்னு யோசிப்பாங்களே தவிர்த்து அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைமில் அவங்க அதற்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, இப்போது நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல் இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க மனபலத்தோடு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரில் யாரால ஒரு சிங்கத்தை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? உடல் பலம் கிடையாது, மனோபலம். நிறைய மிருக காட்சி சாலையில் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள்னாலே ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம், அது உண்மைதான். ஆனால் அவங்களால ஒரு சிங்கத்தை, புலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். உடல் பலம் பொருந்திய ஒரு மனிதரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே மனோபலம் தான் இம்பார்ட்டண்ட். அப்போது இவங்களுடைய மனோபலம் இருக்குன்னா, எப்பேற்பட்ட இவங்க தொடங்கக்கூடிய புதிய தொடக்கங்களில் எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான்கள் வந்தாலும் சரி, இவங்களை எதிர்த்தாலும் சரி, இல்லை இவங்களுக்கே வாழ்க்கையில் இடையூறுகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அழகாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு மனோபலம் இவங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் குரு பகவான் தரக்கூடிய அந்த சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி கூட முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச விஷயத்தை கூட, இந்த இடத்துல நம்மளுடைய மரியாதை போச்சுன்ற இடத்துல கூட அவங்களால விஸ்வரூபமாக மீண்டு வர முடியும். அதற்கு இந்த மனோபலம் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சிங்கம் மேட்ரு தான் அவங்க வந்து மனசில் வச்சுக்கணும். மனோபலம் எனக்கு இருக்குன்னா, என் மனோபலத்தால் என்னால் எதையும் அசைக்க முடியும், என்னோட வாழ்க்கையுமே என்னால் மாற்ற முடியும். அந்த ஒரு மனோபலத்தோட ஒரு புதிய முயற்சியை அவங்க தொடங்கி ஆகணும், ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். சில பேர் வந்து இதில் ஆன்மீக ரீதியாக கூட கொண்டு போகலாம். நான் ரொம்ப நாத்திகவாதி, நான் ஆன்மீகத்தெல்லாம் நான் வந்து விரும்ப மாட்டேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு ஈர்ப்பு வந்துட்டாலே போதும். ஆன்மீக ரீதியாக அவங்களுடைய செகண்டரி இன்னிங்ஸ் தான் சொல்லணும், செகண்ட் இன்னிங்ஸை அவங்க வந்து ஆக்ஷனில் வெளிப்படுத்தினா கண்டிப்பாக அவங்களால எதையும் கண்ட்ரோல் பண்ணி குரு பகவான் தரக்கூடிய அந்த அருளை அழகாக யூட்டிலைஸ் பண்ணி வெளியே வரலாம். ஸோ அப்போ ஒன்ஸ் குரு பகவானை மகிழ்விச்சிட்டாலே அடுத்தடுத்து அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு.
ஸோ இதுதான் குரு பகவான் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.